இறங்கி கோடாங்கி எதிரி அவனுக்கு சமமாக உட்கார்ந்து கொண்டான். உடுக்கையை எடுத்து அடித்து கருப்பண்ணசாமி வரவழைத்தார் கோடாங்கி. என்ன இது, எதுக்கு இங்கே அழைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னனிடம் கேட்டது கருப்பண்ணசாமி. சாமி மன்னனாக எனக்கு ஒரு மான பிரச்சனைக்கு உரிய பொருள் எங்கே இருக்கிறது என்றால் கண்டறிய முடியவில்லை. அதனால் குறி சொல்ல வேண்டும் என்றான் மன்னன். மன்னன் கேட்டால் மறுக்க கூடாது, உன்னை காத்து அருளுவோம். 2 குறிக்கு மேல் கேட்கக்கூடாது, கேள் சொல்கிறேன் என்றது கருப்பசாமி. வந்திருப்பது கருப்பண்ணசாமி தான் என்று எப்படி இந்த மன்னன் இங்குள்ள மக்களும் நம்புவது என்று கேட்டான் மன்னன். முதற்குறி கேட்டுள்ளாய். கருப்பன் வந்த குதிரையில் மற்றொருவன் ஏறக்கூடாது. எனவே நான் வந்த வெள்ள குதிரை நின்றபடியே இறந்திருக்கும் பார் என்றது கருப்பண்ணசாமி. எல்லோரும் ஓடி சென்று பார்த்தனர். மன்னன் முன் வந்து நின்ற குதிரையை தொட்டு பார்த்தான். அவ்வளவுதான். சடமாய் நின்ற குதிரை செத்து பிணமாக விழுந்தது. பட்டத்து குதிரை பரிதாபமாய் இறந்து கிடப்பது கண்டு மன்னன் உள்ளம் பதைத்தது. இருப்பினும் கருப்பண்ணசுவாமியை அரண்மனைக்கு வந்து குறி சொல்லி கொண்டிருப்பதை நினைத்து பெருமை கொண்டான் மன்னன். ஓடோடி உள்ளே சென்றான். கருப்பசாமியின் காலில் விழுந்து வணங்கினான். சாமி, என் பிள்ளையை பொறுத்தருள வேண்டும். மனிதன் ஒருவன் கோடாங்கியுடன் வந்து குறி சொல்வதாக தவறாக நினைத்து விட்டேன். குறி சொல்வது மாறநாடு கருப்பசாமி என அறியாமல் நான் செய்த பிள்ளையை பொறுத்தருள வேண்டும் என் கருப்பசாமி என்று வேண்டிக் கொண்டான். என் மகள் கழுத்தில் அணிந்திருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை. கருப்பசாமி தான் எங்களை காத்தருள வேண்டும் என்றார் மன்னன். 2வது குறி ஏற்கிறாய். மன்னனே, காணாமல் போன அரச முத்திரை மாலை அரண்மனை அந்தப்புறத்தில் இளவரசி குளிக்கும் அறையில் தண்ணி வெளியே கிடக்கும் தூம்பின் உள்ளே கிடக்கிறது. போய் எடுத்து வர சொல் என்றதும் கருப்பண்ணசாமி மன்னனும் எடுத்து வாருங்கள் என கட்டளை. அவ்வளவுதான். மன்னன் இட்ட கட்டளையை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கோடாங்கியையும் மன்னனையும் தவிர கூடியிருந்தோர் அனைவரும் அரண்மனை அந்தப்புறம் நோக்கி ஓடினர். மன்னன் மட்டும் கருப்பண்ணசாமியின் அருகிலே நின்றான். கருப்பண்ணசாமியின் காலில் விழுந்து விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டான். ஓடிய மக்கள் கூட்டம் அரண்மனை அந்தப்புறம் என்பதை எல்லாம் உள்ளே சென்று தேடி பார்த்தது. தூம்பா குழியில் தோண்டியை எடுத்து விட்டது. உள்ளே கிடந்த அரச முத்திரை மாலையை அப்படியே கையில் அள்ளி எடுத்து வந்தார் மந்திரி. மந்திரியும் மக்களும் கருப்பண்ணசாமி காலில் கும்பிட்டு விழ முற்பட்டனர். கோடாங்கி அவர்களை கும்பிட்டு விழாமல் தடுத்து விட்டான். மன்னனுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டு கருப்பண்ணசாமி மலையேறி போய்விட்டது. என் காலில் நீங்கள் யாரும் விழுந்து கும்பிடக்கூடாது என்றார் கோடாங்கி. மன்னனின் மானமும் மட்டுமன்று நாட்டு மக்களின் மானமும் காக்கப்பட்டுள்ளது. காத்தவன் அந்த மாறநாடு கருப்பண்ணசாமி என்றார் கோடாங்கி. எங்கள் மானத்தை காத்த கருப்பசாமிக்கு நாங்கள் எல்லாம் அடிமை என்றனர் மன்னனும் மக்களும். தங்க காசுகள் உட்பட தாம்பாளமாய் பரிசு பொருட்களை கொண்டு வந்து மன்னன் கையில் கொடுத்தனர் அரண்மனை அலுவலர்கள். மன்னன் அவற்றை அப்படியே வாங்கி கோடாங்கி கையில் கொடுக்க முயன்றான். ஆனால் கோடாங்கி அவற்றை தொட்டு கூட பார்க்கவில்லை. மானங்காத்த கருப்பசாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யுங்கள் என்றான். நான் என்பது நாடு, நாளி உடுப்பது 2 என்றான். அப்படியே செய்வதாக வாக்களித்தார் மன்னன். சிறை வைக்கப்பட்டிருந்த அனைவரும், அரண்மனை அந்தப்புறத்தில் பணியாற்றியோர் மற்றும் குறி சொன்ன அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அவரவர் செய்து வந்த தொழிலை அப்படியே தொடர்ந்து செய்து வருமாறு மன்னன் ஆணையிட்டான். சமபந்தி விருந்திற்கு ஏற்பாடு செய்தான். மன்னனும் கோடாங்கியும் மந்திரியும் மக்களும் ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்தினர். கோடாங்கிக்கு ஒரு வேட்டியும் துண்டும் பரிசாக கொடுத்தான் மன்னன். இது நடந்து 250-300 ஆண்டுகளுக்கு முன்பு மேலாகிவிட்டது. இருந்தாலும் இன்றும் ஒரு குறையும் இல்லை. மரபு மாறாமல் செய்து வருகின்றனர் மன்னர் குடும்பத்தினர். பங்குனி திருவிழாவில் கருப்பண்ணசுவாமி புறப்பாடு ஆரம்பித்தவுடன் முதல் மரியாதையாக கருப்பண்ணசுவாமிக்கு ராமநாதபுரம் அரண்மனை மாலை அணிவிக்கப்படுகிறது. அரண்மனை மாலையை தொடர்ந்து மக்கள் அனைவரும் சாமிக்கு மாலை அணிவித்து வணங்கி வழிபட்டு வாழ்க்கையில் ஓய்வடைகின்றனர். இரவு முழுவதும் கருப்பண்ணசுவாமி ஆட்டம். மாலை என்றால் மாலை மலை போல் குமிந்து விழும். அதை அப்படியே குவித்து வைத்திருப்பர். இரவு முடிந்து சூரியன் உதயத்திற்கு முன் கருப்பண்ணசாமி ஆடி குறி சொல்லி முடித்துவிடும். வெடிந்தால் சாமியும் இருக்காது, மலை போல் குவிந்த மாலையும் இருக்காது. கருப்பண்ணசாமி கோயிலுக்குள் சென்று மறுவினாடியே அத்தனை மாலையையும் அவரவர் பிரசாதமாக எண்ணி பக்தர்கள் எடுத்து சென்று விடுவர். நான் சென்ற 2 வருடங்களுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அந்த கோவிலுக்கு இரவு ஒரு 9:30 மணி போல நான் சென்று நான் வரிசையில் தான் நின்றேன். வரிசையில் நின்று கருப்பண்ணசாமியை பார்க்கறதுக்கு நின்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் எனக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் நிற்கிற வரிசையில் நான் நின்றேன்.
நின்று கருப்பண்ணசாமியை பார்த்தேன். என்னை வந்து விடிய காலையில் 4 மணிக்கு 4:30க்கு தான் என்னை கருப்பண்ணசாமி கிட்டேயே போக முடிஞ்சது. அவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் கருப்பண்ணசாமிக்காண்டி. அவ்வளோ துடியான சாமி. அந்த இரவு முழுவதும் அங்கே கருப்பண்ணசாமி சாமியாடும், சாமியாடி குறி சொல்லும், மாலை வந்து நிறையா குமியும். நீங்களும் ஒரு வாட்டி வந்து பாருங்க. யாரு மாரநாடு கருப்பசாமி கோயிலுக்கு வரணுமோ கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு உண்டான வழி சொல்கிறேன். வழி என்னன்னா, மதுரையிலிருந்து வர்றவங்க திருப்புவனம் திருப்பாச்சேத்தி வந்துடுங்க. திருப்பாச்சேத்தியிலேருந்து மாரநாடுக்கு ஆட்டோவே போகும், இல்லை பஸ்ஸு போகும், அதுலேயே போயிடலாம். அதே ராமநாதபுரம் அங்கிட்டு இருந்து வந்தீங்கன்னா எல்லாருமே திருப்பாச்சேத்தி டோல்கேட்டில் பஸ் நிற்கும். அங்கே இறங்கி அங்கேருந்து திருப்பாச்சேத்தி உள்ளக்கில ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஆட்டோ இருக்கும், பஸ் வரும், அதுலேயே போயிடலாம். இல்லை பைக்கில் வரேன்னா நேராக நீங்கள் மாரநாடு கோயிலுக்கு மேப் போட்டு மேப்லேயே போயிடலாம். அதே சிவகங்கை உள்ளேருந்து மானாமதுரை அந்த பக்கம் இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் இருந்து எல்லாருமே திருப்பாச்சேத்தி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா உங்களுக்கு திருப்பாச்சேத்தியில் வண்டி நிற்காதுன்னா திருப்போணத்தில் இறங்கிறீங்க, அங்கேருந்து வந்துடலாம். இந்த திருவிழா வந்து மாசி மாதம் வந்து தேதி முடிவு பண்ணுவாங்க. பங்குனி மாதம் திருவிழா நடக்கும். தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக 2023, 24 வருடங்களும் கோவிலில் வந்து சில பிரச்சனைகள் நடந்ததுனால திருவிழா வந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நடக்கிறது இல்லை. அதனால மாரநாடு கருப்பசாமி கோயில் திருவிழா இப்போ கடந்த 2 வருடங்கள் நடக்கலை. அடுத்த வருடம் நடக்குமான்னு தெரியல. எல்லாரும் எதிர்பார்த்து கருப்பண்ணசாமியோட அருளுக்கு காத்திருப்போம். நன்றி, வணக்கம். இதில் எதுவும் குறை இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்